சிவம், அம்மா. இனியா, இனியா, ரெஸ்ட் ரூம் போகணும். வா.
அம்மா சிவம், நீ எப்ப எந்திரிச்ச? நான் அப்பவே எந்திரிச்சிட்டேன். 1 hour இருக்கும். பொய் சொல்ற. நீ தூங்குன மாதிரியே தெரியலையே. என்ன கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டு நீ அதையே நினைச்சிட்டு இருக்க, அப்படித்தானே? ஆஹா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கோர்ட்டில் ஒரு முக்கியமான ஹியரிங், நான் போயே ஆகணும். மணி என்னாச்சு? 8:30 மணி 8:30 ஆயிடுச்சா? ஷோ, நான் எப்பவும் 6 மணிக்கு எந்திரிக்கிற ஆளாச்சே. எப்படி இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன்? வண்டியில் வந்தேல, அந்த டயர்ட் தான். அதான் உன்னை மீறி தூங்கியிருப்பேன். இல்லை இல்லை, நான் அப்படிலாம் தூங்கக்கூடிய ஆளே கிடையாது. அந்த பாலை குடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படி கண்ணை சொக்க ஆரம்பிச்சிருச்சு. சிவா, என்னப்பா? என்னன்னே தெரியலடா. செம தூக்கம், உடம்பெல்லாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. காலையில 6 மணிக்கெல்லாம் எனக்கு முழிப்பு வந்துருச்சு. ஆனா என்னால பெட்ல இருந்து எழுந்திருக்கவே முடியல. சரி, உங்களுக்கு காஃபி போட்டு தரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, குளிச்சுட்டு வரோம், டிஃபனே சாப்பிட்டுருவோம். ஆமாமா, லேட் ஆயிடுச்சு. டிஃபன் சாப்பிட்டுடலாம் எல்லாரும். சிவன், அட்லீஸ்ட் நம்மளாவது டிராவல் பண்ணி வந்தோம். அவங்க முன்னாடி நாளே வந்துட்டாங்க. அவங்க இவ்வளோ டயர்டா இருக்காங்க. ஒருத்தங்க அசந்து தூங்கிட்டாங்கன்னு சொன்னா, ஏன் அசந்து தூங்கிட்டாங்கன்னு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? நான் கூட இப்பதான் முடிச்சேன். நல்ல மழை, கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. இப்பதான் வெளிச்சமே வருது. சிவம், இப்ப எதுக்கு நீ இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க?
இந்த குறுக்கு விசாரணைய கோர்ட்ல கேட்டிருந்தேன்னா பெரிய வக்கீல் ஆயிருப்பேன். நான் ஏற்கனவே பெரிய வக்கீல் தாமா. ஒரு நல்லது நடந்தா எனக்கு கொஞ்சம் புரியறதுக்கு லேட் ஆகும். ஆனா அதுவே ஒரு தப்பு நடந்தா அதை உடனே ஸ்மெல் பண்ணிடுவேன். ம், தப்பு பண்றவங்களுக்கு தானே தப்பு நடந்தா கரெக்டா தெரியும். அன்பு விடுமா, நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு. போ போமா. ம். நான் இங்க வந்தது இந்த அன்புக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நீ இங்க வந்தது யாருக்குமே பிடிக்கல. சிவா வேண்டான்னு நீ பிரிஞ்சு போயாச்சு. அவன் ஒரு வாழ்க்கை இப்பதான் வாழ ஆரம்பிச்சிருக்கான். அது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு நீ நடந்துக்கிறது. இந்த பாரு, தேவையில்லாம இங்க வர்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆ? என் பொண்ணு இங்க இருக்கா. உன் பொண்ணு 8 வருஷமா இங்கதான் இருக்கா. அப்பெல்லாம் குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு போறப்ப தெருமுனையிலேயே விட்டுட்டு போவ. வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட்டா கூட காலே எடுத்து வைக்க மாட்டேன். ஏங்க விடுங்க. இல்ல லட்சுமி, சில விஷயங்களை தெளிவா பேசி முடிவு பண்றது தான் நல்லது. என் குழந்தைக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வரேன். உன் குழந்தைய உன்னை விட நல்லா பாத்துக்கிற ஒரு அம்மா இந்த வீட்டுல இருக்கா. நீ அதை பத்தி எல்லாம் உனக்கு கவலைப்பட வேண்டாமா? அத நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்லமா, உன் பொண்ணையே கூப்பிட்டுக்கிற, அவளே சொல்லுவா. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த அன்புவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. உங்க பையன் அவளால தான் கத்தி குத்து வாங்கினா. அப்பா எதுக்கு தேவையெல்லாம் பேசிக்கிட்டு? இல்லடா, அவ அன்ப. சரி விடுங்கப்பா. அரசி, நீ போய் குளிச்சுட்டு கிளம்பி ரெடி ஆயிவா. கிளம்புற நீ வா லட்சுமி. பாட்டி, இங்க வந்து பாரு. ஏய் இனியா, வீட்டுக்குள்ள யார் இருக்கீங்க? வெளிய வாங்க. என்ன ஆச்சு? இது என்ன? என்னன்னு கேக்குறேன்ல. செடி. அதெல்லாம் தெரியுது. யார கேட்டீங்க செடிய வச்சீங்க? இல்ல குழலி, அழகா தானே இருக்கு. என்ன அழகா இருக்கு? இவ்ளோ கஷ்டப்பட்டு என் கார்டனை செட் பண்ணி வச்சிருக்கோம். நீ சம்பந்தமே இல்லாம அதுல என்ன நம்ம பண்ணி வச்சிருக்க? ரோஜா செடிய தொட்டில வச்சிருக்கலாம்ல. அதானே. எதுக்கு இந்த ரோஜா செடியை இப்ப தரையில வைக்கணும்? தரையில வச்சாதானே நல்லா வளரும். டேய் சிவா, இத எப்பட வச்ச? காலையிலப்பா. காலையிலயா? காலையில எல்லாம் நான் எந்திரிச்சிட்டேனே. அப்பெல்லாம் நீ வெளியே வரவே இல்லையே. காலையிலனா ஒரு 4 மணி இருக்கும். டேய், காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு எதுக்குடா இத பண்ண? மாமா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. இல்லப்பா, அப்பதான் நல்லா மழை பெஞ்சு விட்டுச்சு. செடி வைக்கிறதுக்கு நல்லா இருக்குமேன்னு வச்சேன். மாமா அதை கேட்கல. யாராவது நடு ராத்திரியில போய் உட்கார்ந்து செடி வைப்பாங்களான்னு மாமா கேக்குறாரு. நடு ராத்திரி இல்ல, ஏர்லி மார்னிங். யாருக்கு தெரியும் நீ எப்ப குழி தோண்டுனேன்னு? காலையில தோண்டுனா மாட்டி பாருன்னு ராத்திரி தோண்டிருப்பாரு. இப்ப என்ன வேணும் உனக்கு? ஊர்ல ரோஸ் செடி பார்த்தேன், நல்லா இருக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இடி சத்தத்துல முடிச்சுக்கிட்டேன், எனக்கு தூக்கம் வரல. சரி, கொண்டு வந்து செடியை நட்டு வைக்கலாமேன்னு நட்டு வச்சேன். இது ஒரு விஷயம்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க இங்க வாடகைக்கு தான் இருக்கீங்க. இது ஒண்ணும் உங்க சொந்த வீடு கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அதானே. ஏன் அப்படி பண்ண? அதுவும் திருட்டுத்தனமா குழி தோண்டி உட்கார்ந்து செடி வைக்கிற அளவுக்கு என்ன அவசியம் இப்போ?
இப்போ இந்த எல்லா செடியும் நான் புடுங்கி போடுறேன். குழலி, வேண்டாம்மா வேண்டாம். அவ்வளவு அழகா இருக்கு அந்த ரோஜா செடி, அத போய் புடுங்குறேன்னு சொல்ற? இங்க பாருமா, இவ்வளவு ஆத்திரம் உனக்கு ஆகாதுமா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. அதானே, இவ எப்படி சரவணன் கூட குடும்பம் நடத்துவான்னு எனக்கு தெரியல. அவன் ஒரு அப்பாவி, இப்படி ஒருத்தியோட அவனுக்கு கஷ்டம்தான். இப்ப எதுக்கு இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடுறீங்க? ஆமா, நான் சொல்றது நிஜம்தானே? அன்பு விடு. குழலி, இந்த 6 செடிய நீ பத்திரமா பாத்துக்கணும். இந்த பாருமா, அப்பதான் சரவணனுக்கும் உனக்கும் கல்யாணம். ஐயோ பாவம், அவளை ஏன் இப்படி மாட்டி விடுறீங்க? இல்ல அத்த, நான் கூட இத புடுங்கலாம் யோசிக்கல. சும்மா அப்படியே சீன் போட்டேன். சரிம்மா, எல்லாரும் போய் வேலையை பார்க்கலாம் வாங்க. ம், ம். வா சிவா. அன்பு, இனியாவை கூட்டிட்டு உள்ள போ. போ. சிவம், என்ன? அப்படி என்ன இருக்குது செடிக்கு கீழே? உண்மை. என்ன உண்மை? நீ தான் பெரிய துப்பறியும் சிங்கமாச்சு. கண்டுபிடி. ம். நீ எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிற. ம், ஆமா. அப்படி என்ன மறைக்கிற? சொன்னா உனக்கு கடுப்பாகும். பரவாயில்ல, சொல்லு. நானும் அன்பும் நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிட்டோம். யோ, இந்த வீடு தானே? ஆமாம் சார். கரெக்டாக தானே வந்திருக்கோம்? இந்த வீடு தான் சார். ஆ. சார், என்ன விஷயம் சார்? ஆ? விசாரணைக்கு வந்திருக்கோம். ஆமா, உங்க புள்ள சிவம் எங்க? அவன் வெளியே போயிருக்கான். சார், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்மா, நீதான் அன்பு? ஆமா. உங்க புருஷன் தானே பாஸ்கர்? அவர் எக்ஸ் ஹஸ்பண்ட் சார். அது எனக்கும் தெரியும் சார். அவரை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கோம். பாஸ்கர் எங்கம்மா? சார், என்ன சார் கேள்வி இது? அவன் தான் என் பையனை கத்தியால குத்திட்டு ஜெயிலுக்கு போயிட்டானே. இங்க பாருங்க சார், நான் உங்ககிட்ட விசாரிக்க வரல. இவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். ஆ. நீங்க சொல்லுங்கம்மா, பாஸ்கர் எங்க? அவன் ஜெயில தான் இருக்கான். அவன் இப்ப ஜெயில இல்ல, தப்பிச்சிட்டான். என்ன சார் சொல்றீங்க? தப்பிச்சிட்டானா? ஆமா சார். நீங்க சொல்லுங்கம்மா, பாஸ்கர் வந்து உங்களை பார்த்தானா, இல்ல உங்களுக்கு போன் ஏதாவது பண்ணானா? அவன் எதுக்கு சார் எனக்கு ஃபோன் பண்ண போறான்? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன நீங்க கேள்வி கேட்காதீங்க. ஜெயில அவன் கூட இருந்த எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். அவங்க எல்லாருமே ஒரே பதில தான் சொல்றாங்க. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்ததே உங்களை கொலை பண்ணதானாமே.
நீங்க அவரை ஏமாத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு அவர் தப்பா நினைச்சு உங்க மேல கோவமா இருக்காரு. அவன் உங்களை கொலை பண்றதுக்காக தான் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். நிச்சயமா அவன் உங்களை தேடி வந்திருப்பான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நாங்க எல்லாரும் திருவிழாவுக்காக மதுரைக்கு போயிருந்தோம். நேத்தா எல்லாருமே இங்க வந்தோம். என்ன திருவிழாவுக்கா? ஆமா சார். என்ன சார் நீங்க? ஒரு குற்றவாளி ஜெயில இருந்து தப்பிச்சு போயிருக்கான். அவனை தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு எங்களை வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க? அம்மா அதெல்லாம் தெரியுமா? அவனை தேடுற விசாரணை தான் இது. லட்சுமி நீ கொஞ்சம் சும்மா இரு. மா நீங்க சொல்லுங்க, நீங்க பாஸ்கர திருவிழால பார்க்கல?